நாங்கள் என்னத்தை நோக்கி போடுறோம், வாட் இஸ் லைஃப் நாங்கள் பார்க்கும்போது கூடுதலாக வந்து ஆண்களால் பெண்களுக்கு நடக்கிறதான் கூட. ஏன்னு சொன்னா எல்லாமே இந்த வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு தடவை தான், அதை வாழணும் மட்டும் தான் எல்லாருமே விரும்புவினோம். எங்களோட சொசைட்டி செய்யற ஒரு கேவலமான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா? நீங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்த கையில எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து அவையிட வைஃப் ஏதோ அவளை கொடுத்திருக்கிறா போலடக்கு, அதாலதான் அவர் இன்னொன்று தேடி போயிருக்காங்க. அதேதான் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எங்கள் குரல். நான் லீனா. இது அத்தியாயம் 8. ஏதோ அடிச்சு விடுவோமோ. அத்தியாயம் என்னன்னு முக்கியம் இல்லம்மா, என்ன சொல்ல போறோம்ன்றதான் முக்கியம். நாங்க 8 இருந்தா அது கரெக்ட், 8 இல்லாட்டி போல நாங்க ஆனா கதைக்க போற விஷயம் தான் முக்கியம். எஸ், ஒரே என்னடா நாங்க சோகமான இதுகளை பற்றி தான் கதைக்கிறோம் இல்ல, சோகமான இதுல கதைக்கிறோம் அப்படி என்ன இல்லை, இது முக்கியமான விஷயங்களை கவர் பண்றோமா, இப்பத்திய சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷனில் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி நாங்கள் கவர் பண்ணுறோமான்றதான் எங்களுக்கு முக்கியம். இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குமான்னு சொன்னால் என்ன பாட்டு இதுக்கு படிக்கலாம்? நிறைய பாட்டு இருக்குது, ஆனால் அந்த பாட்டுங்கிற மைண்டுக்கு இப்போ வருது போக போக நாங்கள் அந்த பாட்டை நாங்கள் எடுப்போம். என்னன்னு சொன்னால் இது எல்லாரும் கோ த்ரூ பண்ணுற சிச்சுவேஷனாக சொன்னால் மேபி இருக்கலாம், பட் நிறைய பேர் வந்து அதை கோத்ரூ பண்ணி கொண்டிருப்பினோம். பட் அதை வாய் விட்டு சொல்லிடாத சில விஷயங்களா இருக்கலாம். பள்ளி நான் சொன்ன மாதிரி தான் நீங்க யோசிக்கலாம், என்னடா இப்போ பார்த்தாலும் ஒரே சீரியஸாவே போய்கொண்டிருக்கணும்னு சொன்னா சில விஷயங்கள் எங்களோட மனசுக்குள்ள நாங்க இதை பற்றி கதைக்கணும், இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், எங்களுக்குள்ளேயே பில்டப் பண்ணி இருந்த நிறைய விஷயங்களை தான் நாங்கள் இப்போ வெளிக்கொண்டுறோம். ரைட்டா, எங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்குது, அந்த மேடை மூலம் நாங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்போம், இதில் ஃபன் இருக்கும், சீரியஸ்னஸ் இருக்கும், ரைட்? அப்படியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அதான் அந்த கேளடி கண்மணியில இருந்து ஒரு பாட்டன் இருக்குல்ல, கல்யாண மாலை கொண்டாடும் பண்ணு, அது அந்த படமே வந்து இஸ் ஒரு அபியூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப், ரைட்? அவள் வந்து இமோஷ்னலி அவர் பயங்கரமா அபியூஸ் பண்றா, அதுல இருந்து அவர் எப்படி வெளிவர்றது, ஆணுக்கும் கிடைக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கும். அபியூசிவ் வந்து எந்த ஃபார்முலா யாருக்கும் இருக்கும், ஆனா அது எப்பவுமே ஒரு பார்ட்னரால தான் நம்ம இன்னொருத்தருக்கு 2 பேரும் அபியூசிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தால் அது பயங்கர ரேர். அவளுக்கு 2 பேருக்குமே மென்டல் ஹெல்த் பிரச்சனையா இருக்கும். பட் ஆனா அபியூசிவ் பண்றது வந்து ஒரு பக்கம் பெரியங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த படத்துல எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. ஸோ எல்லாரும் எங்களை பாடுங்கன்னு சொல்றபடியா நாங்க பாட்டோடய இந்த எபிசோட துவங்குவோம். ஸோ நீங்க அந்த இடையில இருக்கிற ஒரு போர்ஷன் வரும்ல, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மலையாளின் நேசம் ஒரு கோடில் நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோழி, சந்தோஷ சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். நல்ல பாட்டு. எனக்கு இந்த பாட்டுல விளங்கிட்டு நீங்க என்னத்தை பத்தி அழகான மனைவி அன்பான கணவன் பேரின்பமே, அதேதான் அதுதான் நிறைய பேர் நாங்கள் என்னத்தை நோக்கி போடுறோம், வாட் இஸ் லைஃப் நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலே இப்போ ஒரு பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் மடிந்தோம் தான் போகுது, ரைட்? எல்லாருக்கும் வாழ்க்கை. பட் இடையில என்னென்ன நடக்கணும் என்றது வந்து கூட நாங்கள் தான் நிர்ணயிக்கிறோம். ஆனால் சில பேரோட வாழ்க்கையில் வந்து அப்படி இல்லை. சில பேரோட வாழ்க்கையில் வந்து இன்னொரு ஆள் தான் அவர் வாழ்க்கையை நிர்ணயிக்கணும்.
அந்த இடத்துல தான் இப்போ ஒரு அப்யூசிவ் படுற ஒரு பார்ட்னர் ஒரு வாழ்க்கை வந்து வாழ்க்கையை நாங்கள் ஒரு தடவை தான் வாழ்கிறோம். இப்போ நாங்கள் சில என்ன சொல்லுவோமல்லோ, அப்பா வந்து அப்பாவை இருந்தது அவரை மன்னிங்க, அவரும் இதுதான் முதல் தடவை அப்பாவாக இருக்கிறார். எல்லாருமே அப்படித்தான் அம்மாவை முதல் தடவை அவளை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு வாழ்க்கையில் போனாலும் சரி, அது எங்களுக்கு ஒரு முதல் தடவை தான். ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதை நாங்கள் மேலே ஒரு முதல் தடவையாக நாங்கள் அதை ஒரு அனுபவிக்கல போய்க்கல. எல்லாருக்குமே அது புதுசு, அதில் நிறைய குறைபாடுகள் அதில் எல்லாம் வரும். ஆனால் அதை வந்து நீங்கள் நிறைய லைக் ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனோட வரும். லாஸ்ட் டைம் நாங்கள் இதை பற்றி காய்ச்சினாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஆனால் கனவுகளோடையெல்லாம் வர்ற வாழ்க்கையில் வந்து அதை அன்பாக லீட் பண்ணி கொண்டு போனால் நல்ல விஷயம். ஆனால் அதில் வந்து பிரிவுன்னு சொல்லி வந்துட்டுன்னு சொன்னால் அதில் நிறைய பேர் அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்திருக்கு. அவர்களோட வாழ்க்கை என்ன மாதிரி, அவையில் வெளியில் வந்த பிறகும் எப்படி அவையில் அஃபெக்ட் பண்ணுறது என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போ இதில் வந்து கதைக்க போகிறோம். அல்லது நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறீங்களா என்றதையும் வந்து நாங்கள் ஹைலைட்டாக கதைப்போம். ஆனால் உண்மையில் இதெல்லாம் வந்து எங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன்கள் இருக்கலாம், கொள்ளலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு கோயினுக்கு ரெண்டு சைட் தான் இருக்குது. ஒரு கோயினுக்கு 2 சைட் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்னு சொன்னால் நோன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில் நாங்கள் எதை எடுத்துக்கொண்டு வாழ போகிறோம் என்றதான் அதை நாங்கள் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கணும். சில பேர் வந்து அப்யூசிவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஆழம் இருப்பினம் சொசைட்டியோட பிரச்சனைக்காகவும் தங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கைக்காகவும் அந்த ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்புள்ளே இருக்குது. அதோட இன்னொன்று சொல்லுவாங்களா, என்ன ட்ராமா பாண்ட், அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அது என்னென்னு சொன்னால், அது தமிழில் சொல்கிறேன், ட்ராமா பாண்டுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க வழி கிடைக்கல, வருஷமாக அது ஆக 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 உங்களோட மைண்ட் வந்து சொல்லும் இதுதான் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப், இதுதான் நீங்கள் உங்களுக்கு இல்லை இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் திருப்பி அதுக்குள்ளே தான் போய் இருப்பீங்க. ஸோ அந்த அப்படியான விஷயங்கள் வந்து உண்மையிலே அது வந்து சரிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அது சொசைட்டிக்குள்ளேயும் சரி, இப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் யாரும் அதை கதைச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு வரணும். இப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு போவோம், அது இப்போ பெண்கள் கூட அப்யூசிவ் பண்ணப்படுறதான்றது அதை நாங்கள் வெய் பண்ணி கதைக்க போகிறது இல்லை. பட் ஆனால் சில எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்தது வந்து கூட பெண்கள்ற அப்யூசிவ் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணுவோம். ஆனால் அதுக்காக ஆண்களை தாக்கி கதைக்க போகிறல, அது ஆண்களுக்கும் இருக்கிறது தான். பெண்களும் ஆண்களை அப்யூசிவ் பண்ணுறதான்னு அதுகளும் இருக்குது தான். பட் நாங்கள் பார்த்ததில் வந்து நிறைய பெண்களுக்கு கூட நடந்திருக்கிறபடியாக நாங்கள் கதைக்கிற வேண்டாம். எங்களோட கதைச்ச நிறைய பெண்கள் வந்து கண்ணீர் விட்டலாம், அழுதுருக்கினம் தங்களோட வாழ்க்கை இதில் பற்றி. ஸோ அதுகளில் பற்றி கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றதை தான் நாங்கள் பேர ஒரு தாய் வந்து எப்படி பிரேக் த்ரூ பண்ணுறா ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தன்றதை பற்றி அவளுக்கு ஒரு பிள்ளையோ, ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவையோட மென்டாலிட்டி எப்படி வரப்போகுதுன்றது வந்து ஒரு தாயின் சொல்லுவாங்க. தாய் வந்து அவளோட அட்டாச்மெண்ட் வந்து பிள்ளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் தகப்பன் வந்து சும்மா இப்படி வாங்க வெளியில் விளையாட போகணுன்னு ஓடிடுவினம். ஆனால் அதுவே என்னென்னு சொன்னால் தாய் வந்து எப்போவுமே ஒரு பிள்ளையோட சேஃப்டியை தான் பார்க்குறது. தகப்பன் வந்து அவைகளோட ஜோய் அவை சந்தோஷமாக இருக்கணும், வெளியில் லைக் ஆக்டிவாக இருக்கணும், அதில் சேஃப்டியை அவர் யோசிக்க மாட்டார். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ தாய்க்கும் சரி தகப்பனும் சரி அவை ஒவ்வொரு இதை வச்சிருக்கலாம். என்னென்னு சொன்னால் அவைகளுக்குன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ஒவ்வொரு விதமாக தான் அந்த பிள்ளைய பாதிக்கும். அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக பாதிக்கும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக பாதிக்கும். ஆனால் அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் பண்ணுறதாண்டி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இப்போ நிறைய பேர் உங்களோட கதைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைகள், ரைட்? அப்போ அது எப்படி அதில் சில பேர் எப்படி அதை
இன்னும் அதுக்குள்ளேயே இருக்கணுமா அல்லது அதில் விட்டு வெளியே வந்தவரை இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிச்சுதான்றது நீங்கள் ஏன்னு சொன்னா மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து ஒரு 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 மன வாழ்க்கை ஒரு வெட்டிங் சொல்லி நீங்க போய்க்கல எல்லாரும் ஒரு ஒரு கனவோட தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க ரைட். அது நீங்க காதலிச்சு திருமணம் செய்திருந்தா என்ன அல்லது பேசி திருமணம் செய்திருந்தா ஏதோ ஒரு வகையில ஒரு கனவோட தான் நீங்க அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்க அடியெடுத்து வைப்பீங்க. உங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இப்படித்தானே இந்த கணவனோ இப்படித்தான் இந்த மனைவியோ எனக்கு இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அது எல்லாருக்கும் வந்து 100% அமையுமாண்டா இல்ல, அது ஒரு ஃபேக் ரியாலிட்டி இல்லையா. பட் நிறைய இல்ல பெர்ஃபெக்ட்டா ஒரு கப்பல்னு சொல்லி இல்ல, இந்த கப்பல் கோல் அதுலாம் சொல்றது ஹனி, அது உண்மையா ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் அந்த கப்பல் கோலன்னு சொல்றீங்கல்ல, அந்த கப்பல் கோலா நாங்க நிறைய பேர் வந்து எடுக்கிறது வந்து யார இந்த நடிகர்களை சூர்யா ஜோதிகாக்கு வீட்டுக்கு நடக்கிறது ஒருத்தனுக்கும் தெரியாது. வெளியில வந்து நீங்க படத்துக்கு சிரிச்சுதான் ஒரு போட்டோ எடுக்க போற நில்லுங்கன்னு சொன்னா என்ன அப்படி அடிக்கிற மாதிரி நீங்க சிரிச்சு கொண்டா நீங்க போறீங்க. எல்லாட்ட வாழ்க்கையிலயும் பிரச்சனை, எல்லா குடும்பத்துலயும் ஆக்சுவலி பிரச்சனை இருக்கு. ஒரு ஸ்பெஷலி வந்து கணவன் மனைவிக்குள்ளன்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ரிலேஷன்ஷிப். இந்த தலைவன் தலைவி படமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் இல்லையா. நீங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டா அது அறிவீங்க. அதுல விஜய் சேதுபதி இன்டர்வியூல வெரி நைஸ்லி, இப்ப நீங்க கணவன் மனைவி சண்டை பிடிக்கிற மாதிரி நீங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாரோட சண்டை பிடிச்சிருந்தாலும் நீங்க அதையே திருப்பி ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ரைட்டா. ஆனா நீங்க அந்த கணவன் மனைவிக்கு எவ்வளவு பட்டு கேவலமா சண்டை பிடிச்சிட்டு நீங்க கடைசியில அவங்கள ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ சண்டை இருக்கும், ஆனால் அந்த ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு அபியூஸ் வந்து டிஃப்ரெண்ட் இதுல ரைட். இப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் பிசிக்கல் அபியூஸ் இருக்குது, மென்டல் அபியூஸ் இருக்குது. சோ சில பேர் வந்து உங்களுக்கு பிசிக்கலா அபியூஸ் பண்ற அது சில கணவன்மார் கூட கோத்ரூ பண்ணுவேன் அவை காட்டிக்கொள்றீங்களா. அதுங்கிற சொசைட்டி வந்து அவைக்கு கொடுத்துருக்கிற லேபிள் அப்படி ரைட். நான் ஆண் பிள்ளை ஆம்பளை மாதிரி தான் இருக்கணும், நான் வெளியில சொல்லக்கூடாது. எனக்கு வந்து என் வைஃபால பிரச்சனை, என் வைஃபால டோர்ச்சர், எனக்கு வைஃபால மென்டல் பிரச்சனை நான் வெளியில சொல்லக்கூடாது. சொல்லிட்டு நான் ஆம்பளை இல்ல அப்படி ஒரு பிம்பத்தை தான் நாங்க உருவாக்கி அந்த பிள்ளைகளை வளர்த்து விட்டு இருக்கிறோம். சோ அதால வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கும் வந்து இருக்குது. இப்ப பிசிக்கல் அபியூஸ் வந்து வரைக்கும் கூடுதலாக வந்து ஆண்களால் பெண்களுக்கு நடக்கிறதான் கூட. ஏன்னு சொன்னா நாங்க இயற்கையாவே எங்களை வந்து படைச்ச விதம் அப்படி இல்லையா. நாங்க கொஞ்சம் மென்ம சைட்ல அவை கொஞ்சம் ஒரு ரகட் டைப்ல வைங்களேன். பட் அப்படி இருக்கிற இதுல வந்து நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி என்று சொல்லி நீங்க ஒரு கால் எடுத்து வைக்கல. சில பேருக்கு அது வந்து ஒரு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ அந்த பிம்பம் உடைந்திடும், அந்த கனவு வாழ்க்கை உடைந்திடும். அந்த கனவு கலைஞ்சு உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் பண்ணும். அந்த ரியாலிட்டி ஹிட் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கு இவ என்ன பிசிக்கல் அபியூஸ் பண்ணினமோ அல்லது வேர்பல் அபியூஸ் பண்ணினோம், இவ என்ன மென்டல் பிரஷர் தெரியணும், மென்டல் டோர்ச்சர் தெரியணும் உங்களுக்கு விளங்கும். ஆனா நீங்க அதை வந்து உங்களை சுத்தி உள்ளவர்களோ அல்லது உங்களை ஒருத்தரோடையுமே கதை கேளாத அளவுக்கு தான் எங்க சொசைட்டியும் வச்சிருக்கேன். ஓகே சமாளிச்சு போ, ஜட்ஜ் பண்ணிவிடும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஜட்ஜிங் ஒரு ஆளை வந்து இட போடுறது. இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு பிள்ளை அனுபவிக்குதுன்னு சொன்னால் அவராலேயோ வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்டோடையோ இதோடையோ கதைக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து இட போடிவிடும். ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ப்ளஸ் அவர் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்ற ஒரு பயம் வேறு ரைட். அந்த இப்போ ஒரு ஆளுக்கு சொன்னால் அந்த ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்லி தங்களை அப்புறம் மதிக்க மாட்டினுமோ, தங்களை ஒரு மாதிரி பாப்பினுமோ, மானம் போயிடும், பிரச்சனை இல்ல என்னண்டா. ஆனா உண்மையில அது ஓகே. என்னன்னு சொன்னா ஒரு சீக்ரெட் வந்து உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வாழ்க்கலாம் இருக்கணும். ஆனா அது இப்ப நீங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நாட்கள் இருக்கணும் கதைக்கிறதுக்கு. அதான் நாங்கள் ஒரு நிறைய எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஆளை வந்து நம்பிக்கையாக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆள்கிட்ட வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் அந்த ஆள் வந்து லிசன் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஆளை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த நேரம் நெகட்டிவாக உங்களுக்கு அது நீ சித்தாலும் அதுக்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் கதைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அந்த ஆளை நீங்கள் கட்டாயம் சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மைண்டுக்கு தெரியும் இந்த ஆளை சூஸ் பண்ணணும்னு சொல்லி. நிறைய பேர் சூஸ் பண்ணாமல் இருப்பினம், பக்கத்தில் இருப்பினம் அப்படி ஒரு ஆள், ஆனால் சூஸ் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். என்னதான் கூட பழகிருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல மாட்டீங்க. பட் ஆனால்
இப்போ அப்யூசிவ் அப்படி நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணாட்டியும் கவுன்சிலிங்ன்னு சொல்லி இங்கே எல்லாம் இருக்கிறோம். அவைட்டெல்லாம் போய் கதைக்கலாம், கொள்ளலாம். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து நீங்கள் இன்னொரு ஆளோட கதைக்கணும், அல்லது நீங்களும் உங்களோட செல்ஃபாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். ஆனால் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லி யாராவது நீ அதை தாங்கித்தான் போ, அப்படி தான் அதெல்லாம் சமாளிச்சு போய் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷம் தான் அப்படி இருப்பினம். ஒரு வருஷம் பிள்ளைகள் வளர்ந்தா அப்புறம் பிள்ளைகள் வந்தா பிறகு மாறுவினம் பண்ணுவினம். பேருந்து சொல்லுவினம் பிள்ளைகள் வளர்ந்தா பிறகு வந்து பேருந்து சொல்லுவினம் பிள்ளைகள் வளர்ந்துட்டு இந்த வயசுல உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணுவினம். கண்ணமுடி கண்ணத்திறக்க 65-70 வயசாயிரும். அதுக்கப்புறம் என்ன நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ணது வைங்க, இதுக்கு பேருந்து நான் என்ன, எனக்கு என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை முடிஞ்சது, ரைட்? மற்றது வந்து லைக் அபியூசிவ் வந்து நாங்க சொல்ல போய்க்கல வந்து திருப்பி சொல்றோம் சொன்னா ஆணுக்கும் ஒன்றுதான் பெண்ணுக்கும் ஒன்றுதான். பட் ஆண்கள் வந்து சில பேர் வந்து அத ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படி போய் வேற வகையில தாங்களை திசை திருப்பி கொண்டு இருப்பார்கள். பெண்களுக்கு சில நேரம் வந்து வெளியில ஓபன் அப் பண்ணிடாத அளவுக்கான சொசைட்டி பிரஷர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேல கூட. அப்படி பாக்கிக்கல உண்மையிலே நிறைய எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஆட்கள் இருக்கணும். ஆனா என்ன சில பேர் வந்து என்னன்னா ட்ராமா பாண்ட் அதுல ஸ்டக் ஆகி இருக்கணும். எல்லாம் ஒரு ஹோப் தான். நான் சொன்ன மாதிரி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான். நான் ஒரு தடவை தான் மகளாக இருக்க முடியும், ஒரு தடவை தான் என்ன சொல்கிறோம் அம்மாவாக இருக்க முடியும். எல்லாமே இந்த வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு தடவை தான். அதை வாழணுமென்று தான் எல்லாருமே விரும்புவினோம். பட் என்ன இதில் என்ன விழிப்புணர்ச்சி நாங்கள் கொண்டு வர்றோம்னு சொன்னால் கதைங்க, யாராக இருந்தாலும் வெளியில் வந்து கதைங்க. அடுத்தது இப்போ இந்த அபியூசிவ் ரிலேஷன்லேருந்து வெளியே வந்து இருக்கணுமല്ലോ, அந்த பெண்களையோ ஆணையோ எப்படி சொசைட்டி பார்க்குதுன்றதையும் நாங்கள் இதில் கதைக்க. இப்போ என்னன்னா நிறைய ஆட்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேங்க, இது நாளைக்கு சரி வந்துடும் போய் அந்த நாளை வந்து அது ஆண்டுகளாக போய் அப்படியே போய் உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனா சில பெண்களோ இல்ல சில ஆண்களோ இல்ல enough is enough, இதுக்கு மேல என்னால கொண்டு போக முடியாது, இதுக்கு மேல கொண்டு போனா எனக்கோ அல்லது பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளுக்கோ இட்ஸ் நாட் குட் என்று வரைக்கும் அவர்கள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துடுவீனமெல்லாம். அவையே வந்து எங்களோட சொசைட்டி இருக்குதெல்லாம் நல்ல சூப்பரா ட்ரீட் பண்ணுவீங்க இல்லையா, வெரி நல்ல சப்போர்ட்டிவா ட்ரீட் பண்ணுவீங்க. நான் கண்கூடாவே பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு பர்சனலாவே I have seen a lot of immediate or close people who have been through this. அவையே வந்து அவை தாங்களே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து மற்றவர்கள்ட்ட இருந்து ஒதுக்கிடுவிடும். ஏனென்றா மற்றவர்களோட பார்வை இருக்கு, அது மாறிடும். காலம் இருந்துட்டு இப்ப என்னத்துக்கு அப்ப அவர் விட்டுட்டு போயிருக்கிறான்னு சொன்னா இப்ப இவ ஏதோ செய்திருக்காங்க. ஒரு இப்படி நான் நிறைய சொல்றேன், இதை வந்து பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. பட் எங்க சொசைட்டி செய்யற ஒரு கேவலமான விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு பெண் வந்து ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ அல்லது ஏதோ தன்னால தாங்க முடியாதன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரைக்குள்ள நீங்க அந்த பெண்ணுக்கு கொடுக்குற பேர் இருக்குதல்ல, அவ ஏதோ செய்திருக்கிறா போலடக்கு, அவக்கு ஏதோ வேற ரிலேஷன்ஷிப் இருக்கு போலடக்கு. நீங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்த கையில எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து அவையோட வந்து கேரக்டரை வந்து நீங்க புட் டவுன் பண்றதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், சரியா? அந்த ஆயுதம் இல்லாட்டி உங்களுக்கு வேற ஒன்றுமே இல்ல. அந்த பெண்ணை நீங்க கவலைப்படுறீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆயுதத்தால நான் அடிச்சிட்டேன்னா அந்த பெண் கீழே சுருண்டு விழுந்துருவாங்க, ரைட்டா? அதாலேயே நிறைய எங்க வந்து பெண்ணுக்கு தானே மானம் மரியாதை எல்லாத்தையும் இருக்கணும் சொல்லி ஒரு பெண் காவலர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உற்பத்தியான ஒரு விதைச்சு வச்சிருக்கணும் அந்த காலம். ஆணுக்கு மான மரியாதை தேவையில்லை, ஆனால் தான் சொல்லி ஆண் இப்படித்தான் நிறைய பேர் நீங்க கவனிச்சிக்கல இல்லை, நிறைய பேர் வந்து சில காய்ஸ் உண்மையாவே வந்து ஆக்சுவலி மேபி அவே வந்து 2 படகில பயணித்து கொண்டிருக்கிறவர்கள் கண்டுபிடிப்பட்டு பப்ளிக்கா தெரிய வந்துட்டா உடனே என்ன சொல்லிடுறோம், அந்த வைஃப் ஏதோ அவ்வளவு டோர்ச்சர் கொடுத்திருக்கிறா போலடக்கு, அதாலதான் அவர் என்னொன்று தேடி போயிருக்காங்க. சரி, அது ஒரு பெருமையா சொல்லுவீங்க, அதை வந்து கேவலமா சொல்றீங்க. அந்த வைஃப் ஏதோ அந்த அவரை போட்டு டோர்ச்சர் பண்ணதாலதான் அவர் இன்னொரு பாதையை தேடி போட்டாருன்னு சொல்லி சொல்ற அதே வாய்
ஒரு பெண்ணுக்கு அதே விஷயம் நடக்கல, அது ஏன் அது வந்து ஒரு வேறு ஒரு முகத்தை காட்டி வேறு எதை போட்டு இப்ப வந்து நீங்க அந்த டிக்டாக்ல நடக்கிற சில விஷயம், இந்த டிக்டாக் போனாலே உண்மையா பயமா இருக்கும். அதுக்குள்ள போனா அந்த கேர்ள்ஸ்ல படங்களை போட்டு கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அந்த கேரக்டர் அசாசினேஷன் தானே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதை விட்டா வேற ஒன்றும் இல்ல. ஒன்றா சொல்லியும் இந்த பிள்ளை இருக்கு. ஆனா அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு அபியூசிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும், எவ்வளவு மென்டல் டார்ச்சர் வாழ்ந்திருக்கும். அதுக்கு அவைக்கு ஒரு குழந்தைகள் இருந்திருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு வேற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அந்த குழந்தைகளோட ஹேண்டில் பண்ணி கொண்டு போற சில பெண்கள் இருக்கிறோம். அப்ப பிள்ளைகளா இங்கே ஆண்டு பாக்கல ஒரு கட்டத்துல வந்து நீங்க ஒரு ரப்பர் பேண்ட ஒரு அளவுக்கு தான் நீங்க இழுத்து கொண்டு போவீங்க, ஒரு கட்டத்துல அது பிஞ்சு போவோம் இல்லையா. சோ எல்லாரும் வந்து அது வந்து இந்த சொசைட்டி வந்து எங்களுக்குள்ள திணிச்ச ஒரு விஷயம். என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, சாரன் சில பேர் முந்தி சொல்லி நம்ம செத்தாலும் அவட்ட கையில் அடிச்சு செத்து போகணும் அப்படி சில நிறைய பேர் நான் கேள்விப்பட்டே இருக்கிறேன், நேரவே சொல்லி இருக்கிறோம் ரைட். அது சாரண்டாலும் அவட்ட கையால் அடிச்சு செத்துப்போம். இப்ப கிட்டடியில நீங்க பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்தியால நடந்த விஷயம் இல்லையா. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வரதட்சணை கொடுமை, அதை விட she was going through physical abuse as well. அந்த பிள்ளை வந்து நிறைய தரம் ஆக்சுவலி அந்த பிள்ளைய வந்து பிள்ளை கால் நடக்கலாத கூட தாய் தப்ப கூட்டிட்டு போயிருக்கணும் வீட்டை. ஆனா அந்த பிள்ளை வந்து வீட்டை வந்து ஓப்பனப்பா சொல்லல. ஏன்னு சொன்னா அந்த அம்மா அப்பா சொல்லி வளர்த்த விஷயம் என்ன, சமாளிச்சு போகணும், வேற ஹஸ்பண்ட சமாளிச்சு போகணும், அது மாறும் 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 சொல்லி கடைசியில அந்த பிள்ளை எடுத்த சொல்யூஷன் என்ன, தற்கொலை. ஆனா அந்த பிள்ளைக்கு பண வசதியோ ஒன்றுமே இல்லாத பிள்ளையும் இல்ல இல்லையா. அவ்வளவு இப்ப நீங்க பணம் உள்ளவர்கள் தான் ஸ்ட்ராங்கா இருப்பினும் அப்படி ஒன்றும் இல்ல. என்னென்றாலும் நீங்க அந்த குடும்பத்துல சொல்லி வளர்க்கறதானே இல்லையா. சோ அது ஆணோ பெண்ணோ அத வந்து நீங்க சொல்லுங்க, சொல்லி அத வந்து அந்த ஓப்பன பாற அந்த தன்மையை கொண்டுறணும் இல்லையா. இப்ப ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் பண்ண நீங்க சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை வந்து நீங்க அதுக்குள்ளேதான் இருக்கணும், அதுக்குள்ளதான் உங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் இல்ல. நீங்க வெளியில வாங்க, என்னோட கதைங்க, அம்மா அப்பாவோட கதைங்க, சகோதரத்தோட கதைங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட கதைங்க, அதை கதைச்சு அதுக்கான சொல்யூஷனை தேடி போங்களே ஒழிய இல்ல நீ இதுக்குள்ளதான் வாழணும் இப்படித்தான் செய்யும். இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்க போறீங்கன்னு சொன்னா வேற இதுகளை கதைச்சு லைக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில ஃபேமிலிஸ் வந்து திருத்தப்பட்டிருக்கு. சில ஃபேமிலிஸ் வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜில் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது, பிறகு போனால் இவையெல்லாம் அப்படி வாழ்ந்தவே என்று சொல்லி பார்க்குற அளவுக்கெல்லாம் ஃபேமிலியில் இருக்கணும். பிள்ளைகளுக்காக அவையில் தங்களை மாற்றி கொண்ட விஷயங்கள் அப்படி அந்த ஒரு விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இப்போ உங்களால் உங்களை இயக்க முடியுமென்று சொன்னால் உங்களுக்கு அஸ் லாங் அஸ் உங்களுக்கு மென்டல் ஹெல்த் பிரச்சனை இல்லாத வரைக்கும் நீங்கள் உங்களால் உங்களை இயக்க முடியுமென்று சொன்னால், அப்படி இருந்து நீங்கள் அப்யூசிவாக இருக்கிறீங்களன்னு சொன்னால் சில விஷயங்களுக்காக மாற்றிக்கொள்ளலாம், நீங்கள் பிள்ளைகளுக்காக மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஒரு ஒய்ஃபோ இல்லை ஒரு ஹஸ்பண்டோ இருக்கு, அவ இன்னொரு தாய்தப்பன் பெற்ற பிள்ளைகள் தானே, உங்களோட பிள்ளைகள் வந்தோண்டு உங்களுக்கு ஊன்ற மாதிரி தானே அவையிலும் வந்து இன்னொரு தாய்தப்பன் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள். ஸோ அப்படி என்று நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே கனவு ஒன்று தான், நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு குடும்பம். உங்களோட அந்த சின்ன குடும்பம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, சந்தோஷமாக வாழணும் என்ற ஒரு நினைப்பை நீங்கள் உருவாக்கினாலே உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களையே நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். அப்படி பார்க்கல நீங்கள் உங்களுக்குள்ள கதைங்க, ஓரளவு கதைங்க, அதில் என்ன பிள்ளை இருக்குது எது பிள்ளை இருக்குது, ஒரு விஷயத்துக்கு ஓப்பனாக கதைச்சா சரி வரும். ஆனால் இப்போ சில நேரங்கள் அடிக்ஷனில் இருக்கிறவையை வந்து வெளியெடுக்கிறது கஷ்டம். அதுக்கு வந்து நிறைய நீங்கள் ஊடகங்கள் அந்த இது டாக்டர் இதுகள் ட்ரீட்மெண்ட் அழுதலோ அதுகளுக்கெல்லாம் போகணும். ஆனால் அதே மீறி இல்லை நான் அதுக்குள்ளான் மூழ்க போகிறேன், ஆனால் நான் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் என்று சொன்னால் அதை விட்டு வெளியே போயிருங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்களும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளும் அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும். அதுக்காக நீங்கள் ஒரு முடிவை எடுத்து நீங்கள் பிரிஞ்சு போகிறதுல ஒரு இதுவும் இல்லை. லைக் அது இஃப் எனிதிங் அது ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு கொண்டு வரும். அட்லீஸ்ட் உங்களோட பிள்ளைகளாவது நிம்மதியான வாழ்க்கையை வாழுவினம். ஆனால் தப்பனோ ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி அவையில் திருந்த சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் சான்ஸ் கொடுத்து அதை ஒர்க். ஆனால் கதையும் கம்யூனிகேஷன் இஸ் த கீ. நாங்கள் இப்போ படிச்ச ஹெல்ப்பையும் நீங்கள் நாடணும் இல்லையா. இப்போ ஒரு மேபி வந்து அந்த அபியூசிவ் ஒரு ஆள் வந்து ஒரு அபியூசிவா இருக்கிறது வந்து மேபி அவர் கோ த்ரூ பண்ணின சைல்ட்ஹுட்டாகவும் நிறைய பேருக்கு இருக்கிறது ரைட்டா.
அவை வாழ்ந்த முறை, அவையோட அந்த சின்ன வயசு வாழ்க்கை வந்து அவைய வந்து ஒரு வேற ஒரு மனிதரா மாற்றம். அதனாலதான் சில பேர் சொல்லி நான் கல்யாணம் கட்டி கொடுத்தா அவர் மாறிடுவாருன்னு. அது சில ஹஸ்பண்ட் மாதிரி நல்ல கெத்த வருவிடும், ஆனா பொண்டாட்டி பொட்டி மாவாடியே அடங்கிடும், அப்படியே தெரியும், அப்படியே ஆப்வியஸா தெரியும் அவளுக்குள்ள அந்த என்ன சொல்றது வைஃப் வந்து பயங்கரமா அங்க லீட் பண்ணினேன்னு சொல்லி அது ஆப்வியஸா தெரியும். ஆனா அது வந்து அவளுக்குள்ள இருக்கிறோட அண்டர்ஸ்டாண்டிங். அவர் டோருக்கு பின்னால அடி வாங்குறதா சரளா எங்களுக்கு அப்படி ஒரு பகுதிக்கு சொல்றோம், ஜோக்கா எடுக்க, ஐ மீன் சீரியஸா எடுக்க கூடாது. எங்களுக்கு ஒரு கப்பல் அப்படி தெரியும், அவருக்கு தெரியும் அவர் யாருண்டு, எங்களுக்கு தெரியும் அவர் யாருண்டு. அந்த ஒரு வாடி சொல்ல நீ யாருண்டு எனக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். அப்படி ஒருத்தர் இருக்கிறார், பார்த்துட்டு இதை ஷேர் பண்ணுவார். ஐயோ உண்மை தங்கச்சி மாதிரி நீங்க சொல்ற உண்மைன்னு சொல்லி ஒருத்தர் வருவார். பட் அதுதான் சொல்றேன், இப்ப சில விஷயங்கள் வந்து ஒரு கணவனை மனைவியோ திருத்துறன்னு சொல்றதுக்கு இல்ல, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு அன்பு வந்து சில விஷயங்களை மாற்றம் அப்படியும் இருக்கு. அது இருக்கு, அன்பு சில விஷயங்களை மாற்றம், சில பழக்க வழக்கங்களை மாற்றம். ஆனா சில பேர் வந்து அது ஒரு கனகாலமா நீங்க அதை கோ த்ரூ பண்ணி அது முடியவே முடியாதுன்ற காலகட்டத்துக்கு வரீங்களா நீங்களும் அதுக்குள்ள உழண்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் ஏதோ ஒரு வகையில வந்து பாதிக்கப்பட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவுக்குள்ள போகும். ரைட்டா? உண்டு கணவன், நிறைய பேர் கணவன் மனைவிய எதுவும் செய்ததோ இல்ல மனைவி கணவனை செய்ததோ செய்து போட்டு போய் சரணடைஞ்சது இருக்கு. ரைட்? அது வந்து ஆல்ரெடி வந்து அதுக்கான க்ளூஸ் வந்து வந்து இருக்கு. இப்போ ஒரு நிறைய வந்து இங்கேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. சில பேர் ஹஸ்பண்ட் வைஃப் பழி வாங்குறதுக்காக பிள்ளைகள் கடைசியில பலிகளா மாறுறது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். இப்ப உங்களை நான் அப்படியாவது பழி வாங்கிடணும்னா நான் எடுக்க போற ஆயுதம் வந்து பிள்ளைகளை தான் கையில. அதுவும் ஒரு பெரிய ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கு அந்த ஒரு பயத்தாலே நிறைய பேர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண பயப்படுறவர்கள். என்னன்னா இவர் வந்து எப்படியும் மாறலாம்னு அந்த அவர்களுக்கு தெரிஞ்சபடியாலே ஓகே நான் அப்ப இவரோட இப்படியே இல்லாட்டி இவரால் எனக்கு ஒரு உயிராபத்தோ இல்ல பிள்ளைகளை வச்சு நிறைய பேர் பிளாக்மெயில் பண்றதானே, நீ என்ன பிரிஞ்சு போனீங்கன்னா நான் பிள்ளைகளை தர மாட்டேன், பிள்ளைகளை பார்க்க விட மாட்டேன்னு சொன்னா அது வந்து அந்த மனிதரை வந்து வேற விதமா இல்லையா? கட்டாயமோ அது செய்யறது உண்மையான ஒரு பிள்ளையான விஷயம். ஆனா அது வந்து யார்கிட்ட செய்யணும் மட்டும் இருக்கு. இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத தகப்பன் இல்லைன்னு சொன்னா ஓகே அவர்கிட்ட நீங்க பிள்ளைகளை விட உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூவால. ஆனா அவர் வந்து அதான் இப்போ இட்ஸ் ஆல்வேஸ் அவர் மென்டாலிட்டி எப்படி இருக்கிறதுன்ற பொறுத்து தான் இருக்கு. நல்ல மாதிரி நீங்க ஒரு மைண்ட்ல இருந்து உங்களுக்குள்ள பெரிய சண்டை நடந்து பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பிள்ளை வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு உரியதான பிள்ளைகள். அவருக்கும் பிள்ளைகள்லாம் உங்களுக்கும் பிள்ளைகளை வச்சு பழி வாங்கணும் அப்படின்றது வந்து கூட பெண்கள் செய்யறது. பகடக்காயா யூஸ் பண்றேன் அது உண்மையில உண்மையா அது வந்து திருப்பி உங்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தா வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க எவ்வளவு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்க பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கும் நல்ல வந்து பிள்ளைகளுக்கும் நல்ல. நிறைய பேர் வந்து வெஞ்சன்ஸ் பழி வாங்குற குணங்களை வச்சு கண்ணை ஆரம்பிச்சு இழுப்பினேன். வேற நான் இப்படி பழி வாங்குறேன், நான் அப்படி பழி வாங்க போறேன். லைக் திருப்பி சொல்றேன் என்னன்னா நான் திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வாழ்க்கை நாங்கள் ஒரு கத்தான் வாழ போறோம். இப்போ நான் ஒரு வயசுனக்கு ஒரு கத்தான் வரும், 10 வயசு ஒரு கத்தான் வரும், 20 வயசு ஒரு கத்தான் வரும், எங்கள் குரலும் ஒரு கத்தான் வரும், எங்கள் குரல் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு கத்தான் வரும். ரிப்பீட்டா பார்க்க போறீங்கன்னா உங்களோட விஷயம், ஆனா நாங்க ஒரு கத்தான் போடுவோம். ஸோ அந்த வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்றதுன்றத வந்து நீங்க அந்த இன்ஸ்டன்டா கூட முடிவெடுக்கலாம். சில விஷயங்களை பக்கண்டு நீங்க மறந்துடுறதே பெட்டர். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதாச்சும் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல கதைச்சிட்டீங்கன்னா கூட மக்கண்டு அது அடுத்த நிமிஷம் நீங்க மறந்துட்டீங்கன்னாலே அது நீங்க கதைச்சதே மறந்துடுவீங்க. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன் வரணும், அதெல்லாம் நிறைய ஈகோ இஷ்யூகள் நிறைய இருக்கு. இப்ப சில விஷயங்கள் வந்து நீங்க பேசி தீர்க்கலாம்னு சொல்லிக்கணும், ரைட்டா? ஆனா சில விஷயங்கள் நீங்க பேசினாலே பிரச்சனை கூடிக்கொண்டு பேசாம அப்ப உங்களுக்கு வந்து அந்த அந்த வரைமுறை தெரியணும். இத நான் இன்னும் கழிச்சேன்னா பிரச்சனை ஆகும், அப்ப நான் இதை இப்படியே கட் பண்ணி போயிடுவோம். So sometimes they say silence is the best weapon ன்னு சொல்லுவீங்க. So அதே மாதிரி நீங்க சைலண்டா இருந்துட்டாலே நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அதுக்காக வந்து நீங்க அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல சைலண்டா இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கும் நல்லது இல்ல, ஆக்சுவலி உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது இல்ல.
மேபி வந்து பிரிந்து போறது தான் 2 உயிர்களுக்கும் பெட்டர் என்று சொன்னால் ஐ திங்க் அதை சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணி போட்டு ஆனா அந்த சூஸ் பண்ணி போறவர்களை நீங்க இந்த சொசைட்டி பாக்குற பார்வையையும் மாற்றுங்க. நிறைய பேர் வந்து அதை சூஸ் பண்ணாமல் அந்த அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த சொசைட்டி பாக்குற பார்வை, அவர்களுக்கு பாஸ் பண்ற காமெண்ட்ஸ், ரைட். நிறைய பேர் வந்து இன்னும் வந்து இந்த சொசைட்டிக்கு பயந்துதான் நிறைய வாழ்க்கைகள் போய் கொண்டிருக்குது. ஸோ அந்த இதை வந்து நாங்க வந்து மாத்தணும். நீங்க வந்து மாத்துங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட வாழ முடியாது என்று சொல்லி ஒரு பிரிந்து போறாருன்னா அதுக்கான ரீசன் அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழாம பிரிந்து போறாருன்னா அவருக்கு தான் தெரியும் என்ன அவர் கோத்ரூ பண்ணினவர். ஸோ நீங்க வந்து அதை டிசைட் பண்ணி நீங்க லேபிள் பண்ணி அவருக்கு கேரக்டர் இல்லை இவருக்கு கேரக்டர் இல்லைன்னு லேபிள் பண்றதுக்கு வந்து நீங்க வெளியில இருந்து ஈஸியா சொல்லிடலாம். ஆனா உங்களோட குடும்பத்துக்குள்ள நடக்கல தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். ஸோ இது வந்து பரவலா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறபடியா இப்ப அடிக்கடி நிறைய பெண் பிள்ளைகளோட தற்கொலைகள் வந்து கொண்டே இருக்குது இல்லையா? இந்த கல்யாணம், வரதட்சணை கொடுமை, இன்லாஸ்க்கு கொடுமைன்னு சொல்லி. ஸோ அதால வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சியா கூட எடுக்கலாம். நாங்க என்ன விழிப்புணர்ச்சி வீடியோன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். கடல்ல நீங்க கல்லறிஞ்சா ஒரு கொஞ்சமாவது கலங்கும் தானே இல்லையா? ஏதோ ஒரு சின்ன இடத்துல கலங்கும். ஓகே. சோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இந்த கல்ல தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். அது உங்களை வந்து சேர்ந்தா சந்தோஷம், சேராட்டு இன்னும் கொஞ்சம் பாறாங்கல்ல தூக்கி எறிவோம் அடுத்த எபிசோட்ல. சோ அதோட நாங்க இந்த எபிசோட முடிச்சு கொள்றோம். உங்களை மீண்டும் ஒரு அத்தியாயத்துல சந்திக்கும் வரை நான் சொல்றேன். நான் லீனா. இது எங்கள் குரல்.